தஹ்வேக தலைவர் விஜயின் குழந்தைகள் எங்கு படித்தார்கள்? மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கும் அரசியல்வாதிகள் அனைவரும் தங்கள் பிள்ளைகள் எங்கு படித்தாலும் அங்கிருந்து டிசி வாங்கிட்டு வந்து அரசு பள்ளியில் சேர்ப்பீர்களா? ஹெச் ராஜா சரமாரி கேள்வி. இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன்சி, நாம மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. அதுதான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அதனால எல்லாரும் அதை பேசுறாங்க. நான் சொல்றேன், இந்த கல்வி கொள்கையில் நீங்க தாவேகா சொன்னதுனால கேட்கிறேன், மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்க படிக்குது? இருமொழி கொள்கையிலையா, சமச்சீர் கல்வியிலையா? டெல்மி. இந்த மந்திரிகள், கார்பரேஷன், வார்டு கவுன்சிலர் யாராவது தங்க குழந்தைய சமச்சீர் கல்வியில் சேர்த்திருக்காங்களா? எல்லாரும் சாதாரண வார்டு கவுன்சிலருங்க, பெரிய லீடர்ஸ் இல்லை திமுகல. அவங்க எல்லாரும் இந்த மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடம் வச்சு பணத்துல புரண்டுகிட்டு இருக்காங்க. உங்க குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கும், 4 மொழி படிக்கும், வெளிநாட்டில் படிக்கும். ஆனா சாதாரண இவங்க எங்க தடுக்கிறாங்க? ஓரளவு மிடில் கிளாஸ் அண்ட் எபவ் இருக்கிற உங்களோட குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறதை இவங்களால் தடுக்க முடியல. ஆனா கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயியின் குழந்தைகளை நீங்க குறவளைய நெருப்பீங்க. படிக்காதே. என்ன புத்திசாலித்தனம் இது? யாரா இருக்கட்டும், அது இட்ஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய். இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்க தொடர்வோம்ங்கிறவங்க எல்லாரும் நாளை காலை உங்க குழந்தைய அந்த ஸ்கூல்ல இருந்து வித்ட்ரா பண்ணி முனிசிபல் ஸ்கூல்ல சேருங்க. என் பேரம்பேத்தி கூட சென்ட்ரல் ஸ்கூல்ல படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான். ஆனா உங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது. யாரு 1 லட்சம் பணம் கொடுக்கறது? இது வருஷத்துக்கு 3000 4000 ஃபீஸ். அதனால ஏழை எளிய குழந்தைகளை வஞ்சிக்கின்ற இந்த வேஷதாரிகளை இந்த தேர்தலில் இந்த லாங்குவேஜ் பாலிசி வில் பி ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு எலெக்ஷன். போட்டு பார்ப்போம்ங்கிறேன் நான். போட்டு பார்ப்போம் இந்த ஏழை எளிய மக்களின் விரோதிகளை அப்படிங்கிறது என்ன எண்ணம். எந்த ஸ்டேட்லையும் இந்த மாதிரி தடை இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு. கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா மாநிலத்திலையும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன் இது பெங்காலில் இல்லையா? பெங்காலில் இருக்கு. எல்லா இடத்துலையும் அது 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. நான் கேட்குறேன், பாண்டிச்சேரி வந்து பொலிட்டிக்கலி வி கேன் சே பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. பாண்டிச்சேரியில் நவோதயா வித்யாலயா இருக்கு, 2 நவோதயா பள்ளிகள். அது ரெசிடென்சியல் ஸ்கூல், உண்டு உறைவிட பள்ளிகள். அங்க எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம். அங்க தமிழ் இல்லையா நவோதயா ஸ்கூல்ல? அது மட்டும் இல்ல, 1967 வரை எந்த குழந்தையும் தமிழ் படிக்காம 6ஆம் கிளாஸ்க்கு வர முடியாது. அப்போலாம் 6ஆவதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். முத 67 ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு வந்த துரதிருஷ்ட ஸ்டூடெண்ட் நான் தான். ஏன்னா எனக்கு முதல் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் ஹிந்தி படிச்சாங்க, ஆனா நான் படிக்கல. ஆனா எனக்கு வேலை, நான் சிஏ முடிச்சதும் மத்திய பிரதேசத்தில் கிடைச்சது. அங்க போனதும் எல்லாரும் ஹிந்தியில வந்து பேச வருவாங்க. அப்ப உடனே அவங்கள்ட்ட முஜே ஹிந்தி நஹி மாலும். நான் கத்துக்கிட்ட முதல் ஹிந்தி வார்த்தை என்ன? முஜே ஹிந்தி நஹி மாலும். ஏன்னா அவர் ஃபர்தரா பேசுறத நிறுத்துறதுக்காக. அந்த மாதிரி தலைமுறைகளுக்கு எடுத்த தீய ஆட்சி இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. உங்க குழந்தை படிக்குதே, நான் சொல்றேன், வெக்கம், மானம், ஈசர், ரோசம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தா இந்த இருமொழி கொள்கை பேசக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் 24 மணி நேரத்தில் உங்க குழந்தைகளை இப்ப படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வித்ட்ரா பண்ணி டிசி வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரு. அப்ப நீங்க யோக்கியமானவர்கள்.
நேர்மையானவர், நல்லவர், மக்கள் நலம் விரும்புவர் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன், பகிரங்கமா அறிவிப்பேன். நாளைக்கு மிஸ்டர் விஜய் வெளிநாட்டில் எங்க தன் குழந்தை படிச்சாலும் விட்ரா பண்ணுங்க. இங்க தமிழ்நாட்டில் வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல சேருங்க. ஸ்டாலின் அவர் செய்யணும், கனிமொழி அவர் செய்யணும், எல்லாரும் செய்யுங்க. தமிழ் ஏழை எளிய தமிழ் மக்களின் துரோகிகள் இந்த தலைவர்கள் அத்தனை பேரும், அது யாரா இருக்கட்டும். ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். நன்றி.